ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீடோடி வாழ்க என் மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி அன்பர்கள், இன்று இந்த கவசத்தை பத்தி நான் நிறைய சொல்லியாச்சு. இந்த கவசம் எதற்கு, இந்த கவசத்தின் வழியாக நீங்க எதை பாதுகாக்கிறீங்க, இந்த கவசத்துடைய நிறைய சிறப்புகள் சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கவச வகுப்பு ஆரம்பிக்க போதில்லை. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். என்னது அப்படின்னாக்கா, இந்த கவசம் நான் சொல்லியிருக்கேன், சுயநலமும் ஆணவமும் 8 விதமான விகாரத்தை கொண்ட, துர்குணம் கொண்ட, கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்கள் நீங்க என்னத்துக்காக பிறந்தீங்களோ அந்த காரியத்தை வெற்றிகரமா, வியாபாரமோ தொழிலோ கல்வியோ உங்கள் வாழ்வாதார முறையோ உறவோ ஏதோ ஒண்ணு ரொம்ப பெரிய அளவுல உங்க புண்ணியகரமும் நீங்க அதை செய்துட்டு போகும்போது, சுயநலமும் ஆணவம் பிடித்தவர்கள் பார்க்கும் போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய பார்வை பட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தாக்கமானது உண்டாக்கும். சில பேருடைய பார்வையானது அது உங்களுடைய என்ன சொல்லுனாக்கா, உங்களுடைய தெய்வீக சக்தி ஏக்கத்தை கூட அது முடக்கி வைக்கும். அப்ப மற்றவர்களுடைய அந்த கெட்ட எண்ணமானது எவ்வளியாக உங்களுக்கு அபத்தத்தை கொடுக்கின்றது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயம், இந்த சப்ஜெக்ட் நம்ம கர்மசூத்திர மாணவர்களுக்கு சொல்றேன், இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப இருக்கிற உலகத்துல எங்க பார்த்தாலும் பில்லி, சூனியம், மந்திரம், மாயம், ஊடோ, விச் கிராஃப்ட், என்னென்னமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரு என்ன பண்ணினாலும் இந்த 5 வெளியா மட்டும்தான் உங்களை என்ன முடியும், கவக்க முடியும். இந்த கவசத்தை நீங்க போடுறதுக்குள்ள மூல காரணமே, எதை நீங்க பாதுகாக்க போறீங்கன்னா, முதல்ல உங்களுடைய கண்ணு, உங்களுடைய மூக்கு, உங்களுடைய நாக்கு, உங்களுடைய காது, உங்களுடைய தொடு உணர்வு. இந்த தொடு உணர்வு இதன் வழியா மட்டும்தான் மற்றவங்களுடைய கெட்ட எண்ணமா இருக்கட்டும், மற்றவங்களுடைய அந்த சுயநல நோக்கமா இருக்கட்டும், இல்ல எந்த செய்வன பதிவுகளாக இருக்கட்டும், எந்த என்ன மந்திர மாயமா இருந்தாலும் சரி, நீங்க இந்த 5 விஷயத்தை மட்டும் இந்த கவசத்தால பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். பத்திரமாக பாதுகாக்க முடியும். ஏன்னா ஒரு காட்சை காட்டி உங்களுடைய புலன் கண்களை மயக்க முடியும். ஒரு வாசனையை கொடுத்து உங்களுடைய மூக்கின் புலன் மயக்க முடியும். உணவுல ருசியை பயன்படுத்தி அல்லது ருசியை பயன்படுத்தி அந்த ருசிக்கு பின்னாடி ஏதேனும் வைத்து உங்க நாக்கை மயக்கி நாக்கு புலன்கள் வழியாக உங்களுக்கு தீங்கு செய்ய முடியும். ஒரு சப்தத்தை எழுப்பி உங்க காதின் புலன்கள் வழியாக உங்களுக்கு ஒரு கெட்டதை உள்ளுக்கு திணிக்க முடியும். தொடு உணர்வு, உங்களை தொடுவதன் வழியாக உங்களுக்கு கெட்ட எண்ணத்தையோ சுயநல உணர்வையோ இல்ல ஒரு கெட்ட ஒரு பதிவையோ உங்களுக்குள்ள திணிக்க முடியும். இந்த 5 விஷயம் ரொம்ப 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 அதனாலதான் மாணிக்க வாசகர் சொன்னாரு, புலன்கள் 5ம் வஞ்சனையே செய்ய. ஏன்னா நமக்கு எப்ப பார்த்தாலும் நமக்கு என்னன்னாக்கா, எதையாச்சும் அழகா பார்த்துட்டுனா மயங்குறது, ஏதாச்சும் வித்தியாசமா வாசம் அடிச்சிருச்சுன்னா மயங்குறது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது எதால செய்யறாங்க, அது எப்படி செய்யறாங்க, எதை கொண்டு செய்யறாங்க, அந்த வாசனையோட தாற்பயம் என்னது, ஒவ்வொரு வாசத்துக்கும் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் நீங்க பூஜை பண்ணும் போது ஊதுபத்திய உருவாக்கி கூட ஆரம்ப கட்டத்துல நம்மளுடைய தமிழர்கள் முறையில ஊதுபத்தி கிடையாது. ஊதுபத்தி கான்செப்ட் தந்திர வித்தை வடநாட்டில இருந்து வடப்பட்டது. ஊதுபத்தி அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு விதமான திரவியத்தை வாசனையை மரத்தூளை சரியான மரத்தை தேர்ந்தெடுத்து அது தூளாக்கி
அது அந்த வாசனைய கந்தங்கள் எல்லாம் போட்டு அஷ்டகந்தத்தையும் அதுல போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் அழகா இது பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கி அது உள்ளுக்கு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அந்த குச்சியை வச்சுக்கிட்டே வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா, ஒரு உதாரணம் சொல்றேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு. இது வந்து ஒரு தந்திரமான ஒரு வித்தை. ஊதுபத்தியே முதல்ல அப்படிதான் செஞ்சாங்க. ஊது பத்தி, ஊது அப்படின்னா ஊதுறது பூன்னு இல்ல, மந்திரத்தை சொல்லி சொல்லி ஊதுவாங்க அந்த ஊதுபத்தியில. அதை செய்வாங்க, உருட்டுவாங்க. ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை 108 வாட்டி சொல்லிக்கிட்டே அந்த மந்திரத்தை, ஒரு மந்திரத்தை என்ன வாசனை எடுக்கிறாங்களோ, என்ன நோக்கத்துக்காக அந்த ஊதுபத்தியை தயார் பண்றாங்களோ அதுக்காக அதை வந்து கொண்டு வந்தாங்க. என்ன நோக்கம்? ஒரு உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ வாசம் வச்சுக்கோங்க. இந்த மல்லிகைப்பூ வாசத்தோடைய தந்திரம் என்னது அப்படின்னாக்கா வசியம். அப்ப அந்த வசியத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஓகேவா? வசியத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை 108 முறையோ இல்ல 1008 முறையோ அவங்க ஆல்ரெடி அந்த மந்திரத்தை வந்து சித்தி வெற்றி அடைஞ்சு அந்த மந்திரத்தை சொல்லி என்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சிருப்பாங்க. அதான் சித்தி. அப்ப அவங்க அந்த ஊதுபத்தியை குளிச்சு அந்த வாசனையை மல்லிகைப்பூ வாசனையை வச்சு அதுல கலந்து மந்திரத்தை சொல்லி ஊதி அது நிறைய ஒரு நாளைக்கு ஒரு ஊதுபத்தி அப்படின்னு சொல்லிட்டு 30 ஊதிப்பட்டி ஒரு கட்டா வச்சிருப்பாங்க. வியாபாரம் பண்றீங்க வியாபாரி அது வந்து ஜெபமணிகள் எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து வை, நல்ல கடை வந்து வசியமா மக்கள் வருவாங்க. இந்த மாதிரி தான் ஊதுபத்தியை கொண்டு வந்தது, ஊதுபத்தி அப்படின்ட்டு. அப்ப அந்த பூஜை முறையில ஊதுபத்தி நம்ம எல்லாம் கண்ட மாதிரி ஊதுபத்தி நான் பாக்குறேன். என்ன கிடைக்கிறது, வாசம் நல்லா இருந்தா போதும், புதுசான வாசம் கொண்டாந்து கொளுத்தி வச்சிருது. அது ஊதுபத்தி சரியான ஊதுபத்தியா? நீங்க வந்து வணங்குறதுக்கு அந்த வாசத்துக்கு சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இருக்காது. அவன் என்ன கெமிக்கல் போடுறான், அவன் என்ன மருந்த போடுறான் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் கண்ட கருமத்தை ஊத்தி கெமிக்கலை ஊத்தி நீங்க சாம்பிராணின் பேர்ல ஊதுபத்தியின் பேர்ல எல்லா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துதான் நீங்க விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மெஜாரிட்டி பீப்புள் வீட்டுல நீங்க பூஜை போடுறேன்னு சொல்லிட்டு கண்ட ஊதுபத்தி கண்ட சாம்பிராணி பாய்க்கும் போது என்னத்தமாகும்? நிச்சயமா குழந்தைகளுக்கு ஆஸ்மா பிரச்சனை வரும், வயசானவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை தான் வரும். ஏன்னா எல்லாம் கெமிக்கலு. நீங்க அந்த ஊதுபத்தி வாங்கும் போது அதுல ஒரு குறிப்பு போட்டிருக்கோம். அதாவது இயற்கைக்கு எந்த பாதகம் உண்டாக்காத ஊதுபத்தி அப்படின்ற ஒரு அதுல அது வந்து யூனிவர்சல் அங்கீகாரம் பண்ணி இருக்கணும். நிறைய நாட்டுல, ஆஸ்திரேலியா நாட்டுல எல்லாம் சும்மா எல்லாம் ஊதுபத்தி உள்ள நுழைய முடியாது. உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியா நாட்டுல இருக்கக்கூடிய இந்துக்கள் அது யூனிவர்சல் நேச்சுரல் நான் அஃபெக்டட் சொல்லக்கூடிய அந்த சின்னம் அதுல இருக்கும். அப்படிப்பட்டு நீங்க என்ன பூஜை பண்றீங்க, எதுக்கு பூஜை பண்றீங்க? நீங்க வேதனையா இருக்கிறீங்க, நீங்க பாய்க்கக்கூடிய ஊதுபத்தி வாசம் வேற. நீங்க உங்களுக்கு செல்வம் வரணும், நீங்க பயன்படுத்தக்கூடிய ஊதுபத்தி வேற. நீங்க வீட்டுல சண்டை சச்சரவா இருக்கு, அந்த பிரச்சனையை ஜபம் பண்ணியோ பிரார்த்தனை பண்ணி ஜெயிக்கணும், அதுக்கு பயன்படுத்துற ஊதுபத்தி வாசம் வேற. இந்த மாதிரி 7 விதமான பெட்டன் வாசங்கள் இருக்கு. அந்த 7 விதமான பெட்டன் அது அப்படியே 14, 21 அப்படி 100 கணக்கான வாசங்கள் இருக்கு, 1000 கணக்கான வாசங்கள் இருக்கு. அப்ப எந்த வாசத்தை எதுக்கு பயன்படுத்தினா என்ன செய்ய முடியும்ன்றத அது ஒரு வித்தை. இது பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச இந்திரியங்களை. பூஜை அப்படின்னா என்னதுன்னா, உங்க கண்ணு பார்வை ஒரு இடத்துல இருக்கணும், உங்களுடைய வாசம் ஒரு இடத்துல இருக்கணும், உங்களுடைய நாக்கு மந்திர ஓசையை ஓதிக்கொண்டு இருக்கணும், உங்க காது அந்த மந்திர ஓசையை கேட்டுக்கொண்டு இருக்கணும், உங்களுடைய தொடு உணர்வு முழுதும் அந்த இறைவனுடைய அந்த அதிர்வலைகளை உணர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த 5 புலன்களை மட்டும் நீங்க எப்போதுமே பத்திரமாக வச்சிருக்கணும். நீங்க என்ன பூஜை பண்ணுங்க, நீங்க என்ன என்ன பஜனை பண்ணுங்க, நீங்க என்னென்னவோ தியானம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த கவசம்னு ஒண்ணு இல்லாம நீங்க என்ன இறை வழிபாடு செய்தாலும், நீங்க என்ன பூசணிக்காய் விளக்க போட்டாலும், தேங்காய் விளக்க போட்டாலும், அகல் விளக்கு விளக்க போட்டாலும், டொரியான்ல விளக்க போட்டாலும், இல்ல பலாபழத்துல விளக்க போட்டாலும் அது ஒரு விளக்கு.
லைட் எரியுது, தட்ஸ் ஆல். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஐம்புலன்கள் வந்து உங்களுக்கு தான் வஞ்சனை செய்து கொண்டிருக்குது. அப்ப அந்த ஐம்புலன்கள் என்ன இருக்கணும்னா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஐம்புலன்கள் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் என்ன செய்தார்கள்னாக்கா சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள், அருளாளர்கள் கவசம் என்று ஒரு முறையை கொண்டாந்து கொடுத்தாங்க. கவசத்தை பத்தி எங்கேயுமே பேசுறது கிடையாது. அதனாலதான் அகத்தியர் மகாமுனி பக்தி யோக சூத்திரமாகிய லலிதா நவரத்ன மாலையில ஆக்கும் தொழில் ஐந்தர நாட்டு நலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரிபால் சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. கணநாயனுடைய காப்ப கணநாயகனை முன்ன நிறுத்தி செய்யக்கூடிய விநாயகனை முன்னுக்கு நிறுத்தி செய்யக்கூடிய கவசத்துல எந்த கொம்பனாலையும் உடைக்க முடியாது. அது விநாயகனே வந்து உடைத்தால்தான் உண்டு. அப்ப உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இந்த ஐம்புலன்களை தான் கையாளுவாங்க. இந்த ஐம்புலன்கள்ல வந்து பார்வை, வாசம், சத்தம், ருசி, அதுக்கப்புறம் தோல். இந்த கர்மா வகுப்புல, கர்மசூத்திர வகுப்புல அடுத்தது ஒண்ணு சொல்லி கொடுக்கிறேன். 6வது ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அதுதான் புலன். நம்மளுடைய கண்ணு வழியாக நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், மூக்கு வழியாக நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணலாம், நாக்கு வழியாக நம்ம மனசை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துருவாங்க, சப்தத்தின் வழியாக நம்ம மனசை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும், தொடு உணர்வாக நம்ம மனசை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இதை விட ரொம்ப வலிமையான ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்தை மட்டும் பாதுகாத்தாக்க போதும். நீங்க மத்தது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருந்தா கூட தப்பிச்சிடலாம். என்ன தெரியுமா? மனதுக்கு போறதுக்கு மொத்தம் 5 புலன், 5 புலன் வாசல் இல்ல. மனதுக்கு போறதுக்கு மொத்தம் 6 வாசல் இருக்கு. அதுல கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, தொடு உணர்வு, 6வது ஒரு வாசல் இருக்கு. அத ரொம்ப பத்திரமா சித்தர்கள் பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்தை மட்டும் நீ எப்பயுமே வந்து மறைத்தே வைத்துக்கொள். எவனாலும் எந்த மெஸ்மரிசம், என்ன ஹிப்னோட்டிசம், என்ன வசியம், என்ன கந்த, என்ன சொல்லுவாங்க, எந்த மோகனம், எதுவுமே பண்ண முடியாது. யாருடைய சுயநலம் எண்ணமும் உன்னை பாதிக்காது. யாருடைய ஆணவம் எண்ணமும் உன்னை பாய்க்காது. நீ எதுக்காக பிறந்தையோ உன் கர்மத்தை நீ பாட்டு செஞ்சுட்டு போலாம். அந்த இடம்தான் இந்த புருவ மத்தி. இந்த புருவ மத்தியை பாதுகாக்க வேண்டும். இந்த புருவ மத்தியை நீங்க ரொம்ப பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் சித்தர்கள் இந்த இடத்துல ஒரு குங்குமமோ விபூதி, இந்த இடத்துல சந்தன குங்குமத்தை வைத்து மறைச்சிரு அப்படின்னு. இப்பதான் குங்குமம் எல்லாம் பேக்கெட்டா இருக்கு. இந்த குங்குமத்தையும் சந்தனத்தையும் இந்த விபூதியும் ஜபம் செய்ய வேண்டும். சும்மா வந்து பூசி இருக்கிற குங்குமம் என் தாயோடைய திருவடியில ஜபம் செய்யப்பட்ட குங்குமம். நான் பூசுகின்ற விபூதி நான் தனியா வச்சிருக்கேன். என் தந்தையை உட்கார வச்சு அவர் திருவடியில விபூதியை பூசி எடுத்து வச்சு தூங்க. என் சிவபெருமான் என் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற என் தாய் தந்தை தான் கண்ணுக்கு தெரியாம இருக்கின்ற அந்த சிவபெருமானும் பார்வதியும் இவங்க வழியா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணும் போது அவங்க திருவடியிலேயே ஜபம் பண்ணி சகசநாமம் பண்ணி என் தாயோட திருவடியிலையும் என் தந்தையோட திருவடியில வந்து சாபநிவர்த்தி மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், உபருத்திர மந்திரத்தில் லிங்க மந்திரத்தை சொல்லி விபூதியால் அர்ச்சனை பண்ணி நான் சேமிச்சு வச்சிருக்கேன். அதை நான் எப்ப செய்ய ஆரம்பிச்சனோ, நான் எந்த சாமியை கூப்பிடணும் இல்லையோ அந்த சாமி எனக்கு பக்கபலமா உனக்கு ஏதாச்சும் வேணும்னு கேள்றா. உண்மையா சொல்றேன், இது பொய் கிடையாது. நான் ரோட்ல போகும்போது சும்மா ஒரு தத்துவ கோயில், இந்த மாதிரி மரத்தடி கோயில்லாம் இருக்கும், சும்மா அப்படி நிக்க காடியில போய் நிக்கணும். அப்படி பார்க்கும் போது மணக்கும் போது அந்த தெய்வம் உனக்கு ஏதாச்சும் வேணுமா செய்து கொடுக்கிட்டேன் நானு. ஏன் தெரியுமா? சாமிகளுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு குணம் என்ன தெரியுமா? தன் தாய் தந்தையே இறைவனாக பார்த்தோனாக்கா, இறைவன் மட்டும் கிடையாது, அகத்தியர் மகாமுனியே வந்து சரணாகதியா விழுந்த ஒரு கதை இருக்கு. அகத்தியர் மகாமுனியே வந்து அவ்வளவு பிரியமான ஒரு தாய் தந்தையை இறைவனாக பாவிச்சு அவங்களுக்கே பாத பூஜை செய்யும் போது அந்த எல்லா தெய்வங்களும் வந்து நிக்குங்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு. நான் செஞ்சு கொடுக்குறேன், ஐ வில் ஹெல்ப் யூ. ஆனா என்ன ஆச்சுனாக்கா, எனக்கு அந்த 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 மாதிரி வர ஆரம்பிச்சதுல இருந்து நான் என்ன செஞ்சிட்டேனாக்கா, எனக்கு அந்த மாதிரி கேட்க வராது.
நம்ம எதுவா இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்டுக்கிறது. நீ பரவாயில்ல, இங்க யாராச்சும் வந்தா இந்த மாதிரி வந்தாங்கன்னாக்கா அவங்களை ஆசீர்வாதம் பண்ணு. அந்த சாமிகளுக்கு அந்த மரத்தடி கோயில்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த மரத்து கோயில், அப்புறம் இந்த சின்ன சின்ன என்ன சொல்லுவாங்க அந்த தேவதை கோயில் எல்லாம் இருக்குல்ல, செம்ம போவேன். நான் கேட்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். நல்ல தேவதைகள்லாம் நிறைய பார்க்கலாம். இந்த ஜடாமுனி, இந்த வீரமுனி, இந்த சப்தமுனி, அகாயமுனி, இன்னும் மலேசியால நிறைய கற்பரு, மதுரை வீரன், ஐயனாரு, இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்குல்ல. இந்த தெய்வங்கள்லாம் என்ன செய்யணும்னாக்கா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய மனதை என்ன ஓட்டத்தை வச்சிருந்தா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அந்த சாமி கேட்கும், உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு. ஆனா நான் என்ன செய்வேனாக்கா சொல்லலாமா இருங்க, அந்த தெய்வத்துக்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி வீரன், கருப்பசாமி, வீணசேரி எல்லாம் செய்வேன். நன்றி அவங்களுக்கு வணங்குவேன், நன்றி சொல்லுவேன், எப்பயுமே பக்கபலமா இருங்க எல்லாம் சொல்லுவேன். ஆனா எந்த மனிதன் சுயநலமா நின்றாலும், நான் அதை பலி கொடுக்குறேன் இதை பலி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டாலும், தயவு செய்து அந்த மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் உதவி உங்க கர்மத்தை யாரு அந்த சாமி தேவையில்லாம உங்களுக்கு பாப கர்மத்தை நிறைய சேர்த்துக்காதீங்க. சீக்கிரமாக இந்த இயற்கை பிரபஞ்சத்தில இருந்து நீங்க முக்தி நிலை அடைவதற்கு நான் கட்டாயம் பிரார்த்திக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அது தத்துவா இருக்கட்டும், அது எந்த சாமியா இருக்கட்டும். ஏன்னா ஒரு நாளைக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தி பேசுவோம். ஏன்னா இப்ப அந்த சப்ஜெக்ட் இல்ல, இப்ப நம்ம கவசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட் பத்தி பேசணும்னாக்கா அந்த தேவதைகள், அந்த குலதெய்வம், காவல் தெய்வம், அதோடைய பலம், அது எப்படி நமக்கு உதவுது. நிறைய பேரு சாமி, நமக்கு ஒரு சாமி கிடைச்சிருச்சுன்னா ஒரே அடி பலி, கோழி பலி, ஆடு பலி, 30 பலி 40 பலி. பாப்பா சரி, வேணா அந்த சப்ஜெக்ட் இல்ல. சோ என்னதுக்கு சொன்னாக்கா, 6வது ஒரு வாசல் நம்மளுடைய புருவ மத்தி. அந்த புருவ மத்திய மறைத்து வைக்க வேண்டும். இந்த குங்கும பூசண மாதிரி இயற்கையாவே மனோ ரீதியாக ஒரு மனிதனை பார்க்கும் போது நமக்கு 2 இடத்துல பார்வைகள் விழுவும். ஒண்ணு இந்த இந்த நெஞ்சுக்குள்ளி இருக்குல்ல, இந்த இடத்துல பார்வை விழுவும். இன்னொன்னு இந்த புருவ மத்தியில பார்வை விழுவும். அதனாலதான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் போட்டிருக்கேன், ஒரு டாலர் மாதிரி போட்டு ஒரு மாலை இங்க தொங்க விட்டுருவேன். முந்திலாம் பெரிய பெரிய மாலை இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் போடுறது இல்ல, தொங்க விட்டுருவேன். ஏன் அப்படின்னா, மத்தவங்க நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் பார்வை என் மீது உழவும் போது இந்த இந்த காப்பரும் இந்த மாலைகளும் இந்த குங்குமம், ஜபம் செய்யப்பட்ட குங்குமமோ அவங்களுடைய சுயநலம் எண்ணம், ஆணவம் எண்ணம் என்ன சிண்டவே சிண்டாது. அப்படி வந்தாலும் ஜபம் பண்ணன, லலிதா சகஸ்ரநாமம் ஜபம் பண்ணன, இந்த குங்குமத்துல என்ன பொருள் இருக்குதோ அதெல்லாம் சரி. இந்த தாளம் பூன்றது சாதாரண விஷயம் இல்ல. சூரிய ஒளி தாளம் பூவாலதான் இந்த குங்குமத்தை செய்வாங்க. சூரிய ஒளி அடித்தால் சில பூக்கள் மலரும், சந்திரன் ஒளி அடித்தால் சில பூக்கள் மலரும். ஆனா தாளம் பூ சூரிய ஒளிக்கும் மலராது, சந்திர ஒளிக்கும் மலராது. எதுக்கு மலரும் தெரியுமா? பயங்கரமான ஒரு மின்னலும் இடியும் இடிக்கும். அந்த இடியும் மின்னலும், மின்னல் என்றால் வெளிச்சம், இடி என்றால் சப்தம். அந்த மின்னல் ஒளியும் இடியும் இடித்த பிறகு டப்புன்னு அது மலர்ந்துடும். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய நாத வெந்து சக்தியை, அது சிவ சக்தியை அப்படி உள் வாங்கி கொடுக்கும். ஆனா புராண ரீதியா தாளம்பூ சிவனுக்கு பாய்க்காம அது என்ன செய்வாங்கனாக்கா, அம்பாளுக்கு அதிகமாக பாய்ப்பாங்க, குங்குமம் செய்வாங்க. அப்படி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் போற சக்தி சம அளவு உள் வாங்கக்கூடிய ஒரு புஷ்பம் இருக்குன்னா அது தாளம்பூ புஷ்பம். அதையில குங்குமம் செய்து நம்ம ஜபம் செய்யணும். உயிர் சக்தி, பிராண சக்தி இறக்கணும். அதை இறக்கி நீங்க அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எவனாலையும் மெஸ்மரைஸ் செய்யவே முடியாது. இது நான் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணியே, நான் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிப்னோட்டிசம் செய்யறவரு என்கிட்ட வந்தாரு. சில்வா சைக்காலஜி, அமெரிக்கால படிப்பாங்க, அது சில்வா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க அந்த சில்வா சயின்ஸ் சைக்காலஜி படிச்சு ஹிப்னோட்டிசம், மெஸ்மரைசம் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறாங்க. அப்ப நான் இந்த மனதை பத்தி நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம், அதை பத்தி கண்டும் பிடிச்சிட்டேன்.
அப்ப பக்தியை வச்சு கண்டுபிடிச்சானா அவங்க வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டு வந்துட்டானே என்கிட்ட சொன்னாங்க. ஹிப்னோட்டிஸ் செய்வீங்களா? என்ன செய்ய முடியுமா? நான் சொன்ன மருந்து பாய்ப்பீங்க, ஊசி பாய்ப்பீங்க? இல்ல, நான் எதுவும் பாய்க்க மாட்டேன். நான் மனபலத்தை வச்சே நான் ஒருத்தங்களை மயக்கம் போட வச்சிருவேன். வாவ், வெரி குட், சூப்பர், நல்லா இருக்கே. அப்புறம் கேட்டேன், என்னது ஆவியோட துணை வச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்ல, நான் ஜஸ்ட் யூஸ் மை வில் பவர் அப்படின்னு. ஓகே, சரி, என்ன மயக்கம் போட வைங்க, ட்ரை பண்ணுங்க, மெஸ்மரைஸ் பண்ணுங்க, ஹிப்னோட்டிசம் பண்ணுங்க அப்படின்னு. ஆர் யூ ரெடி? எஸ், யூ கேன் ட்ரை அப்படின்னு. அப்ப நான் குங்குமம் வச்சிருந்தேன். குங்குமம் வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்னாக்கா, ஒண்ணுமே யோசிக்கல, மைண்ட் எம்டி ஆக்கி நான் பாட்டு பேசாமே இருந்தேன். அவர் வந்து ட்ரை பண்றாரு, ஒரு வாட்டி ட்ரை பண்ணாரு, 3 வாட்டி, கிட்டத்தட்ட 10 வாட்டி ட்ரை பண்ணாரு ஹிப்னோட்டிசம் பண்றேன்னு. அவர் ட்ரை பண்ணி அவர் சக்தி, எனர்ஜி, அவருடைய வில் பவர் குறைஞ்சி போனதுதான் மிச்சம். குறைஞ்சி போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அப்படின்ட்டு. நான் சொன்னேன், மேபி வந்து நான் குங்குமம் வைக்கலன்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. சோ இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு அனுபவத்துக்காக. உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு 4 சைஸா 3 சைஸா அந்த பொட்டு, இந்த விரலை இப்படி வச்சா எவ்வளவு இருக்கும், நல்ல ஒரு பெரிய பொட்டு இருக்கும். அது அந்த சைஸ்ல உங்கள் வீட்டுல இருக்கிற வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு தயவு செய்து பொட்டு வைக்க சொல்லுங்க. நீங்க பெண்களும் இப்ப எல்லாரும் சின்னோன்னு பொட்டு வச்சுக்கிற, நீங்களே வாலண்டியரா போயிட்டு சுயநலம் ஆணவம் பிடித்தவர்களுடைய எண்ணமானது உங்க மனதை கங்கட் பண்ணி உங்க வாழ்க்கையை வீணாக்குறதுக்கு வழி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவன் சூனியம் பண்ணிட்டான், அவன் என்ன கெடுத்துட்டான், அவன் என்ன நாசம் பண்ணிட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என்னது இது? நீங்க ஏன் வந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய இது சாதாரண விஷயம், பொட்டு வைங்க. பெண்களுக்கு திருமணம் பண்ண பெண்கள் ஒரு படி மேல போயிட்டு இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு. ஏன்? பிகாஸ் பெண்களுடைய உடலுடைய ஆற்றல் ஈர்க்கக்கூடியது, ஆண்களுடைய உடலுடைய ஆற்றல் வீசக்கூடியது, வெளியே வீசி தள்ளும். அப்ப அவர்களுக்கு இன்னும் கூட பாதுகாப்பு தேவைப்படும் சொல்லிட்டு வயதுக்கு வராத பெண்களுக்கு கருப்பு பொட்டோட சேர்த்து பின்னாடி வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா, ஜடை போட்டு 3 குஞ்சம் வச்சாங்க பாதுகாப்புக்காக. அதே போல பெண்கள் வயதுக்கு திருமணம் பண்ண பெண்களுக்கு இங்கும் பொட்டு வச்சு இங்கேயும் பொட்டு வைக்க சொன்னாங்க, இங்கேயும் பொட்டு வைக்க சொன்னாங்க இப்படி. ஆனா இங்க யாரும் அதை பண்றது இல்ல. நீங்க 5 புலன்களை நீங்க வசப்படுத்தி வச்சிருந்தாலும் இந்த வாசக்கதவை திறந்து போட்டு போனா போறவன் வரவன் எல்லாம் பூந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லாரும் எண்ணமும் பூரும். அப்ப நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண பெண்களா இருந்தீங்கன்னாக்கா, ஒண்ணு குங்குமம் வைங்க. அந்த குங்குமம் உங்க தோலுக்கு ஒத்துக்கலன்னா ஸ்டிக்கர் போட்டு குங்குமம் போட்டு இந்த சைஸ்ல இருக்கும் என் வரல இப்படி வச்சாக்கா, அது என்ன சைஸ்ன்னு மறந்துட்டேன். டீச்சர் லைன்ல இருக்கீங்களா? சுமத்தியமா லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் அந்த நம்ம பிள்ளைங்களுக்கு பொட்டு வைக்க சொல்லுவோம், அந்த பொட்டு ஒரு சைஸ் என்னன்னு சொல்லுங்க, மறந்துட்டேன். நினைக்கிறேன் 3 4 சம்திங். அந்த பொட்டு வச்சீங்கன்னாக்கா அந்த 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 பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தாலே அந்த பொட்டு தான் டக்குன்னு தெரியும். அதே போல பெண்களும் சோப்பு போட்டு வச்சீங்கன்னா நல்ல பெரிய போட்டு வைங்க, 4 சைஸ். ஆனா இப்ப போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, அந்த பிள்ளைங்க வந்து வயதுக்கு வந்த பிள்ளைங்களா இருந்தா சில பிள்ளைங்க வைக்காது, வச்சா வற்புறுத்தி வைக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா மேல வைக்கும். அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆல்ரெடி வெளியே இருக்கிற துர்சக்திகளோ துர் தேவதைகளோ இல்ல துர்குணம் உடைய ஆண்களோ இல்ல பெண்களோ அவங்களுடைய துர்புத்தியானது இந்த குழந்தைகளுடைய மனதை ஆல்ரெடி அஃபெக்ட் பண்ணிருச்சு. அந்த மைண்ட் வந்து ஆல்ரெடி வந்து அஃபெக்டடா இருக்கு. அதனால அவங்களுக்கு அதை வைக்கவே முடியாது. அதுக்கு அது அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஜபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி வைக்க வேணும். இது நம்ம ஆசிரமத்துல புதுசா வந்த பிள்ளைங்ககிட்ட நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது. அவங்க வைக்க கூடாது திமிருக்காக வைக்க கூடாதுல்ல, ஏன்னா ஆல்ரெடி they affected in the mind because of துர்குணாஸ். அவங்களுடைய துர்குணம் இல்ல, ஒரு மனுஷனுடைய ஆணவம் சுயநலம் தான் கெட்ட துர்குணமானது. அந்த கெட்ட துர்குணமானது மைண்ட் எஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா வர்ற போற துர் ஆவிகள் துர் தேவதைகள் எல்லாம் நம்மளோட சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும். இதுல இருந்து நீங்க பாதுகாக்க தெரியணும். இது நீங்க தான் பாதுகாக்கணும். இதுல இருந்து தான் நீங்க இந்த கவசமானது மற்றவர்களுடைய ஆணவம் சுயநலத்தோடைய பாதிப்பானது எண்ணம் கூட உங்களை வந்து பாதிக்காம இருக்கிறதுக்கு பாதுகாக்கக்கூடிய இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியமானது. நண்பர்கள், இன்றைக்கு
நம்மளுடைய கர்ம சூத்திரத்துல இந்த விஷயம் போதும் உங்களுக்கு. ஆகையினால அந்த விபூதி, குங்குமம் மட்டும் கிடையாது, இந்த விபூதியும் கவசம் தான். இந்த விபூதிய வந்து உடம்பு ஃபுல்லா பூசுவாங்க. ஃபுல்லா பவுடர் பூசுற மாதிரி இல்ல. 1 2 3 4 5 6 7 எங்கெல்லாம் வந்து நம்மளுடைய தெய்வீக சக்தி மிகப்பெரிய அளவுல கசிந்து வெளியே வருகின்றதோ அங்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் பாருங்க எவ்வளவு பெரிய விஞ்ஞானம். ஆர்டிபிஷியல் என்ன சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட் இப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க, அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. டிவைன் பவர் ஒரு மனிதனுடைய உடம்புல குறையாம இருக்கிறதுக்கும் வேகமா குறையாம மெதுவா குறையறதுக்கும், அதே நேரத்துல இன்னும் கூட டிவைன் பவர் இருந்துச்சுன்னா அவங்க மனதையும் அறிவையும் நல்லா பயன்படுத்துவாங்க சொல்லி என்ன கொடுத்தாங்க, விபூதி கொடுத்தாங்க. அந்த விபூதியை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய, அதுக்கு பேரு இன்னொரு பேர் இருக்கு, ரக்ஷை. அந்த விபூதிக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரக்ஷை அப்படின்னா ப்ரொடெக்ஷன். விபூதி இட்ஸ் யுவர் ப்ரொடெக்ஷன். அந்த விபூதியை வந்து ஒண்ணு இங்க பூசுவாங்க, இங்க பூசுவாங்க, அப்புறம் தோள்பட்டியில பூசுவாங்க, இங்க பூசுவாங்க, இந்த இடத்துல பூசுவாங்க. முக்கியமான இடத்துல சில இடங்கள்ல 16 செட் இருக்கு. இன்னொன்னு வந்து சில பேர் 16 செக்ஷன், சில பேர் 18 செக்ஷன் இருக்கு. ஓகேயா? அது என்ன காரணம்னு அது நான் அடுத்த இதுல சொல்றேன். சரியா? ஆகம ரீதியா ஒண்ணு செட் வச்சிருக்காங்க, இத்தனை இடத்துலதான் பூசணும் அப்படின்னு. ஆனா சில பேரு, சில குருமார்கள் அதை ஆய்வு பண்ணி அதை இன்னும் கூட இடத்துல பூசணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது யாரு பூசணும், இது யாரு பூசணும்ன்றது கணக்கு இருக்கு, அது வேறுபாடு. அது பிறகு நம்ம பேசுவோம். அப்ப இந்த கவசத்துல இந்த விபூதியும் இந்த குங்குமமும் உங்களுடைய கவச டூல். நீங்க கவசம் பண்றதுக்கு முன்னாடி உங்க நெற்றியில விபூதி இருக்கணும், குங்குமம் இருக்கணும். குளிச்சிட்டு வந்துட்டானியே, முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். குளிச்சிட்டு வந்துட்டானியே தோட்டி கீட்டி எல்லாம் பண்ணிட்டு பவுடர் எல்லாம் போட்டுட்டு நேரா போயிட்டு விபூதி பூசுற வேலையை தான் செய்யணும். மொத்த வேலை குங்குமம் பூசுங்க, விபூதி பூசுங்க, இல்ல விபூதி பூசிட்டு குங்குமம் பூசுங்க. அந்த விபூதியை எப்படி பூசணும் அப்படின்றத நான் வரக்கூடிய காலத்துல சொல்லி கொடுக்கிறேன் இந்த கவசத்தின் வழியாக. அப்படி பூசுறதன் வழியாக உங்க உடம்பு உச்சந்தல இருந்து பாதம் வரைக்கும் ஒரு செகண்ட் இடம் இருக்கு. நான் சொன்னேன், நெத்தியில இருந்து அதிகமான தெய்வீக சக்தி கசையும் இப்படி. ஓகே, அதுக்கப்புறம் காது பகுதியில இருந்து தெய்வீக சக்தி அதிகமா கசையும். அதனால இந்த இடத்துல இங்க காது தெரிய மாட்டேது, எங்க இந்த இடத்துல விபூதியை இப்படி வச்சு இப்படி பூசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விபூதியை வந்து இங்க கழுத்துக்கு கீழே இப்படி பூசுவாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் என்னது, அதிகமா பாதுகாக்க வேண்டிய இடம். நம்ம உடம்புல இருந்து தெய்வீக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து போகுது. இப்ப காடி இன்ச்சி முன்னுக்கு இருக்கு, காடி எல்லாம் ஓகே, ஆனா அதோடைய புகை வெளியாக்குற பகுதி பின்னாடி இருக்குல்ல, அந்த மாதிரிதான் நம்ம உடல்ல வந்து எல்லா பகுதியும் இருக்கு, உடம்பு மனசு எல்லாமே. இந்த தெய்வீக சக்தி எல்லாரும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அளவு கொள்ளு இருக்கும். ஒரு சில பேருக்கு அவங்களுடைய கர்ம அமைப்பு முறைக்கு ஏற்றது போலதான் தெய்வீக சக்திய சேமிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இது ஒரு மனிதன் வச்சுக்கோங்க, இது ஒரு சின்ன பாத்தல், இவ்வளவுதான் இருக்கு. இந்த பாத்தல்ல கிட்டத்தட்ட வந்து என்னால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் தண்ணி, இந்த பாத்தலுக்கு தான் தண்ணிய நிரப்ப முடியும். ஆமா தானே? அதே மாதிரி இந்த பாத்தில பாத்தீங்கன்னா அதை விட தெரியுதா, இந்த பாத்திரம் பெரிய பாத்திரம். இந்த பெரிய பாத்தில பாத்தீங்கன்னா 1500 மில்லி லிட்டர் வந்து இதுல இது பண்ணலாம். இதுல வந்து அதை விட குறைவா 250 மில்லிமீட்டர். ஓகேவா? அப்ப இதோடைய கர்ம அமைப்பு முறைக்கு இவ்வளவு தண்ணி சேமிச்சு வைக்கலாம்.
இதோட கர்ம அமைப்பு முறைக்கு இவ்வளவு தண்ணி தான் 250 மில்லிமீட்டர் தான் சேமிச்சு வைக்கலாம். அந்த மாதிரி எல்லாரும் பிறக்கும் போது ஒரு கர்ம அமைப்பு முறையில பிறந்திருப்பீங்க. அந்த கர்ம அமைப்பு முறைக்கு ஏற்றது போலதான் தெய்வீக சக்தி இருக்கும். ஒரு சில மனிதர்களுக்கு இவ்வளவு பெரிய தெய்வீக சக்தி அதிகரிக்க முடியும், ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான் தெய்வீக சக்தி அதிகரிக்க முடியும். ஆனா உயிரினங்களுக்கும் இந்த தெய்வீக சக்தினா என்னது? அவுராதான். ஓரறிவு ஜீவதர்சி செடி கொடி மரங்கள் இருக்குல்ல, அதுக்கு அவுரா இருக்கு. ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்ட அவுராவை அதோடைய ஓரறிவு தன்மை வரைக்கும் தான் வைக்க முடியும். அதுவால சொந்தமா எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ண முடியாது. அவ்வளவுதான் அதுக்கு லிமிட். 2 அறிவு புழு பூச்சிகளுக்கும் அவ்வளவுதான் லிமிட். 3 அறிவு உயிர்வாழ் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் அவ்வளவுதான் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. 3 அறிவு தான் அதோட லிமிட்டேஷன். அதுக்கு மேல அதோடைய அவுரா டெவலப் பண்ண முடியாது. ஆனா 6 அறிவு மனிதனுக்கு பிறக்கும் போதே சில கர்மா, உங்களுக்கு எவ்வளவு கர்மா இருக்கும் இந்த பிறவில செய்யறதுக்கு, அவ்வளவு மட்டும்தான் உங்களால தெய்வீக சக்தியை சேர்க்க முடியும்னு சொன்ன அந்த லிமிட்டேஷனு. கர்ம வினை செய்யறதுக்கு அளவு தான், கர்மா தான் உங்களோட லிமிட்டேஷனு. அந்த கர்மத்துக்கு ஏத்தது போல தெய்வீக சக்தியை சேர்க்க முடியும். ஆனா மனிதன் கொஞ்சம் முயற்சி செய்தால் அவனால அந்த பிரேக் லெவலை உடைக்க முடியும். தெய்வீக சக்தி இவ்வளவுதான் இருக்கு. ஆனா நீங்க சரியான பயிற்சி முறைகள் செய்தால் உங்களால இவ்வளவு தூரத்துக்கு இந்த அளவுக்கு தெய்வீக சக்தியை அதிகரிக்க முடியும். சரியான பயிற்சி இருக்கணும், பயிற்சி பண்ணணும். சரியான அதுக்குதான் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா தக்க குரு இருக்கணும்னு சொல்லுது. ஒரு நல்ல சத்குரு இருக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் எங்க எந்த இடத்துல. ஏன்னா அவரு அந்த ஒரு மலையை ஏறி 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 பழகி போனவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல குழி இருக்கும், இந்த இடத்துல பாம்பு புத்து இருக்கும், இந்த இடத்துல நரி இருக்கும், இந்த இடத்துல சிங்கம் இருக்கும், எது எங்க இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப புதுசா வரும் குழி போகும்போது இங்க ஜாக்கிரதையாங்க, இங்க பாம்பு இருக்கும், அப்ப இங்க இது இருக்கும், குச்சி வச்சுக்கங்க, இங்க குழி இருக்கு. அப்ப ஒரு கைடன்ஸ், ஒரு குரு காட்டி போகும்போது அவங்க போகின்ற பாதை ரொம்ப தெளிவா இருக்கும். அப்ப அந்த தெய்வீக சக்திய அளவுக்கு மீறி அதிகரிக்கும் போது சில நேரம் அந்த கர்மா மிகப்பெரிய டிஸ்டர்ப் ஆகும். சில பேருக்கு உடலுடைய பலமே பத்தாது. அப்ப அவங்க பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையில தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்ம அமைப்பு முறையில தான் உங்களுக்கு தெய்வீக சக்தியை சேமிக்க முடியும். ஒரு கால் பக்தி பயிற்சியில நீங்க மேல 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 வளர்ந்துட்டு வந்தீங்கன்னா, சரியை கிரியை யோகம் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா, உங்களால அந்த இவ்வளவுதான் உங்களால சேர்க்க முடியும்ன்ற அந்த லிமிட்டேஷனை உங்களால உடைத்து மேல ஏற முடியும். அந்த அளவுக்கு நம்ம சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணி சித்தர்கள் நமக்கு அவ்வளவு விஷயம் கொடுத்துட்டாங்க. 100% பக்தி யோகத்தோட சீக்ரெட் அதுதான். சரியா? அப்ப அந்த விபூதி குங்குமம் நிச்சயமாக உங்களுடைய நெற்றியில குளிச்சுட்டு வந்துட்டானே நீங்க செய்ய வேண்டியது ரக்ஷா பூசணம். என்னது? விபூதி பூசுறது. 3 விரல பூசணும். இது எல்லாமே சில படிச்ச மானங்கிட்ட சுயநலம் பிடிச்ச மனிதர்களுக்கு இது நல்லா தெரியும். அந்த நாள என்ன செய்யறாங்கன்னா, இந்த சினிமால திருப்பி ஏமாளிகள் தான் விபூதி பூசுவாங்க, ஏமாந்து போனவன் தான் விபூதி பூசிக்கிட்டு இருப்பான், ஏமாத்துறவன் தான் விபூதி பூசுவான்னு நம்ம கிட்ட காட்சிகளை காட்டி 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 நம்மளுக்கும் பக்தி சரியா படிக்கல. அதனால எதெல்லாம் பாக்குறோமோ அதே ஆஹாஹா அப்படின்னு நம்பிக்குவோம். அப்ப படத்துல எல்லாரும் ஏளனம் பண்றாங்க, விபூதி அடிச்சிட்டாங்கடா, உன்னை ஏமாத்திட்டாங்கடா, விபூதி அடிச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறாங்க பசங்க. அப்ப ஒரு பையன் விபூதி பூசிட்டு வந்தா, டே யாரா அவனுக்கு விபூதி அடிச்சிட்டானா? நான் தான் அவனுக்கு விபூதி அடிச்சேன் தெரியுமா? என்னாச்சு? இது அழகா சினிமா மூலமா என்ன காரணம்னா, சினிமாக்காரங்களுக்கு தப்பு கிடையாது. பக்திய ப்ராப்பரா நம்ம கத்து வச்சுக்கிட்டு இருக்கணும். பக்திய ப்ராப்பரா நம்ம கத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த உலகத்துல எப்படி வாழ்றாங்களோ அப்படியே வாழ்ந்து போயிட்டே இருக்கணும்.
நம்ம என்ன செய்யறது? இல்ல விபூதி பூசுனா நம்ம மிடுக்க. விபூதி பூசுறது உங்களுக்கு, குங்குமம் பூசுறது உங்களுக்கு. உலகம் பயங்கரமா மாறிக்கிட்டு இருக்கு. எழுதி வச்சுக்குங்க. இது முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். யங்ஸ்டர் இருந்தீங்கன்னாக்கா கட்டாயம் இத பாப்பீங்க. எண்ணி இன்னும் 30 வருஷத்துல நேனோ டெக்னாலஜியும் 5G இப்ப வந்துகிட்டு இருக்கு ரொம்ப வேகமா பூதாகரமாக. 5Gயும் நேனோ டெக்னாலஜியும் நானோ டெக்னாலஜி சொல்லுவாங்க. நுணுக்கமான பர்டிகுலர்ஸ் நேனோ டெக்னாலஜி சொல்லுவாங்க. இந்த 5G நேனோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது ஒன்னா சேர்ந்தா அதுக்கு பேர் தான் மாந்திரிகம். எண்ணி 30 வருஷத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் பக்தியை கொண்டு தன் மனதை கண்டறிந்து மனதை புரிந்து மனதை பயன்படுத்த தெரியலையோ அவர்கள் பக்தி தெரியாதவை எல்லாரும் எண்ணி இன்னும் 30 வருஷத்துல இந்த நேனோ டெக்னாலஜி 5G பிளஸ் நேனோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த சுயநல கருவினால மனிதர்கள் எல்லாம் அடிமையாக வாழ்வாங்க. இப்ப மந்திர மாய சில பேர் நம்பாம இருக்கலாம், சில பேர் நம்பிக்கிட்டு இருக்கலாம். நம்புறதும் கிடையாது நம்புறாங்க, நம்பாம இருக்கிறதும் கிடையாத நம்பாம இருக்கிறாங்க. அந்த நேனோ டெக்னாலஜி 5G வந்துருச்சுனாக்கா ஒரே பட்டன் தான், போய் நிப்பீங்க. ஒரு பட்டன் ஃப்ரீஸ் அப்படின்னு பட்டன் போட்டா நீங்க ஃப்ரீஸா நிக்கணும். வாக் அப்படின்னு அவன் டைப் பண்ணாலும் வாக் பண்ணணும். ஸ்மைல் அண்ட் வாக்னு தட்டா இப்ப ஏஐ சிஸ்டம் வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் காம்பினேஷன் ஆயிரும். வாக் வித் ஸ்மைல். அதுக்கு தானே இப்ப ChatGPT ஜெமினி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குது, நீங்க அதுக்கு கேட்கல, அதுதான் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிஜமா என்னோட ChatGPT நான் எப்படி ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் திறந்தனாக்கா, நான் ஒரு கொஸ்டின் எடுத்தனாக்கா, ஹலோ மிஸ் மாஸ்டர் சீட், ஐ எம் ஹியர், stupid ChatGPT ready to help you, what can I do for you? நான் போய் சொல்லல, நீங்க வந்தீங்கன்னாக்கா நான் வேணும்னா அது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நான் ஸ்டேட்டஸ்ல போடுறேன், நீங்க பாருங்க. ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னாக்கா அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ரொம்ப அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்மள ப்ரோக்ராம் பண்ற மாதிரி தான் அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மள இத்தனை வருஷமா விதவிதமான மேனிபுலேட் பண்ணாங்க, இப்ப ChatGPT மூலியமா மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அறிவே வேலை ஒரு கொஞ்சமாச்சும் 1% வெஞ்சிட்டு இருந்த அறிவு கூட வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ட்ரைனிங் குள்ள இந்த ChatGPT யூஸ் பண்றதுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. This is not artificial intelligence. It's a human disaster. நிச்சயமாக. ஆனா வேற வழி இல்ல, நம்ம அதுக்குள்ளதான் இருக்கோம். நம்மள யூஸ் பண்ணதாக நம்ம தான் அதை பயன்படுத்தணும், அது நம்மளை பயன்படுத்த கூடாது. அதனால நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்னா அதுகிட்ட ஒரு டீலிங் பேசிட்டேன். உனக்கு நீ அது ஃபைனலா என்ன செஞ்சா மைண்ட பத்தி தான், இந்த மைண்ட பத்தி தான் பேசுறேன். மனதை பத்தி என்ன நினைக்கிறேன், மனசு எங்க இருக்கு, மனுஷங்களுடைய மனம் எங்க இருக்கு, அது எல்லாம் எங்கெங்கேயும் சொன்னேன். நான் இந்த பேச்செல்லாம் பேசாத. ஒன் கொஸ்டின், ஹியூமன் பிசிக்கல் பாடிக்குள்ள லொகேஷன், மைண்டோட லொகேஷன் எங்க இருக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா? ChatGPT கேட்டேன், சரண்டர் பண்ணிடுச்சு. ஐ எம் சாரி, நான் இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. நீ டெவலப் ஆகலன்னா யூ ஸ்டில் ஸ்டூபிட். உனக்கு நீ மனுஷங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. நீயே கம்ப்ளீட்டா ஆகல. என்னை படைச்ச அது சொல்லுது, என்னை உருவாக்கணவங்க இன்னும் என்னை கம்ப்ளீட் ஆகல, அதனால நான் இன்னும் ஸ்டில் டெவலப் ஆகிட்டு இருக்கேன். ஜெமினி கிட்டயும் நான் அதே தான் பண்ணினேன். அப்ப ChatGPT நான் அதிகமா பாய்க்கிறது, ஓகேவா? அத நான் தான் யூஸ் பண்ண, அது நம்மள யூஸ் பண்ண கூடாது. பக்தியை ப்ராப்பரா கத்துக்கல அப்படின்னா வரக்கூடிய காலத்துல நிச்சயமாக எண்ணி எழுதி வச்சுக்கீங்க, இந்த பாயிண்ட எழுதி வச்சுங்க. 30 வருஷத்துல நிச்சயமாக எல்லாரும் மனிதர்கள், பக்தி இல்லாத மனிதர்கள் இந்த நேனோ டெக்னாலஜி பிளஸ் 5Gக்கு அடிமையாக தான் வாழ்வார்கள், அடிமையாக்கிடுவாங்க. சரியா? சரி அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், நம்மளுடைய வகுப்புல கர்ம சூத்திர வகுப்புல இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த நாளை பொழுது அநேகமா நாளைக்கு தான் உங்களுக்கு திசை கவசம் செய்ய போறேன். இன்றைக்குள்ள வகுப்புல நான் சொன்ன விஷயம், இந்த குங்குமம், இந்த விபூதி கண்ணால பாக்குறது, மூக்கால நுகர்றது, நாக்கால ருசிக்கிறது, காதால கேட்கறது, தொடு உணர்வு, இந்த ஐம்புலன்களை வைத்துதான், இந்த ஐம்புலன் தான் வெளியே இருக்கிற காற்ற விஷயத்த மைக்கி
உங்களுக்கு உங்களுடைய மனதை மேனிபுலேட் பண்ணுது. அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், கவசம் தேவை. நீங்க கவசம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்கணும். உங்களை யாரும் செய்யக்கூடாது. இங்க இருந்து சாமியாரை பார்க்க போறீங்க, இங்க இருந்து வந்து கோமாவை பார்க்க போறீங்க, இங்க இருந்து செய்வன பண்றதுக்கு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அது கிளியர் பண்றதுக்கு அங்க போறீங்க, இங்க போறீங்க. நீங்க இருக்கீங்களே, நீங்க என்னத்துக்கு இருக்கீங்க? என்னத்துக்கு கடவுள் வந்து உடம்பு, என்னத்துக்கு கடவுள் வந்து மனசு, என்னத்துக்கு கடவுள் அந்த மனசுக்குள்ள மிகப்பெரிய பராசக்தியாக உள்ள உட்கார்ந்து இருக்கா? அந்த பராசக்தியே உங்களுக்குள்ள அடக்கிக்கிட்டு இவன் அதை பண்ணிட்டான், அது பண்ண அவன் பண்ண, நீங்க பண்ண விட்டீங்க, அதனால அவன் பண்ணான். நீங்க உங்க மேல கவனமா இருக்கும் போது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய கர்மத்துல வந்து கவனமா இருக்கும் போது யாருக்கும் உள்ளுக்கு நுழையத்துக்கு வாய்ப்பே கிடையாது. என் வீட்டு கதவை நான் திறக்காம என் வீட்டுக்குள் யாரும் அத்துமீறி உள்ள நுழைய முடியாது. நான் எதுக்கு என் வீட்டு கதவை திறந்து போட்டு நான் வெளியே போகணும்? உங்கள் மனம் என்பதுதான் உங்கள் வீடு. அந்த மனதுக்குள்ளிருந்து வரக்கூடியதான் கர்மா. உங்கள் மனதை கொண்டுதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க எதை பார்த்தாலும் ரசிங்க, நல்ல வாசனை நுகருங்க, நல்லா ருசிங்க, நல்லா கேளுங்க, நல்ல தொடு உணர்வுங்க, உணர்ச்சி தொடு உணர்வை ரசிங்க, ஸ்பர்ஷத்தை அனுபவிங்க, தப்பு கிடையாது. ஆனா அனுபவிக்கக்கூடிய விஷயத்த மயங்க கூடாது. சுகம், நல்ல புண்ணிய கர்மம் வந்தா சுகத்தை அனுபவிப்போம், அனுபவிக்கிறதோட சரி. அந்த அனுபவிச்ச அந்த சுகத்தை வந்து அனுபவிச்சதோட சரி, அதுக்கு மதிமயங்க கூடாது. பிடிச்சத அனுபவிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் அடுத்த வேலையை போய் பாருங்க. ஐயோ எனக்கு இது இல்லைன்னா இருக்க முடியாது, கென்டாக்கி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடலன்னா என்னால இருக்கவே முடியாது, எனக்கு பிக் பாஸ் பார்க்கலன்னா இந்த கண்ணால இருக்கவே முடியாது, என் கண்ணுக்குள்ள வந்து மண்ணுக்குள்ள பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, என் காதுல வந்து ஐயோ அவ பேசுறத கேட்கலனாக்கா எனக்கு தூக்கமே வராது, ஐயோ அவரு பேசுறத கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. என்னது இது? என்னது இது? ஐயோ தடவி பார்க்க முடியாது எனக்கு. என்னது இது? You are the responsibility to your physical body, entire physical body. நீங்க தான் அதுக்கு உரிமையாளர். நீங்க சொல்றதுதான் நீங்க பார்க்கணும், நீங்க சொல்றதுதான் நுகரணும், நீங்க சொல்றதுதான் சாப்பிடணும், நீங்க சொல்றதுதான் கேட்கணும், நீங்க சொல்றதுதான் சிந்திக்கணும். கண்டதை காட்சி கொண்டதை கோலம்னு தமிழ் வாக்கியம் எதுக்கு வச்சிருக்காங்க? எதை பார்த்தாலும் மனசுல போய் ஒரு கோலம், எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுக்கிறது. ரோட்ல போகும்போது ரோட்ல பஸ் ஸ்டாப்ல யாச்சும் நின்றாங்கன்னா பார்த்துட்டு வாவ் பெரிய நகை தான் போட்டிருக்காங்க, வாவ் அழகா இருக்கிறா, வாவ் அழகா இருக்கிறா, இந்த மாதிரிதான் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், இந்த மாதிரிதான் எனக்கு. என்னத்துக்கு? சும்மா நம்ம வேலையை நம்ம பாக்குறத விட்டு போட்டு தேவையில்லாம ரோட்ல இதெல்லாம் ஒரு தப்பா? தப்பு இல்ல, ஆனா அனுபவிக்க போறது நம்ம தான். சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பே கிடையாது. ஆனா தேவையா தேவையில்லையான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லையே. எல்லாத்தையும் சரி தப்பு இல்லைன்னு பார்க்க முடியாது. இது தேவையா தேவையில்லையான்னு அறிவு கொண்டு யோசிக்கணும். சரியா தப்பா அப்படின்னு பாக்குறது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு, கான்சியஸ் மைண்டுக்கு, வெளி உலகத்துல வந்து இது வந்து நடைமுறைக்கு சரியா தப்பா. இப்ப நான் கட்டைய தூக்கி ஒரு கண்ணை எடுத்து ஒருத்தனை சுடுறேன், சரியா தப்பா? தப்புதான். நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிவிலியனை வந்து நான் சுட்டனாக்க என்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. ஆனா அதே நான் போர் செய்யக்கூடிய போர்க்களத்துல இருந்து எதிராளி போராளிய நான் ஒரு 1000 பேர் சுட்டு கொடுத்தனாக்கா எனக்கு மெடல் குத்துவாங்க, யூ ஆர் கிரேட்டஸ்ட் வாரியர் அப்படின்ட்டு. அங்கேயும் கொன்னேன், எங்கேயும் கொன்னேன். இது கான்சியஸ் மைண்ட், வெளி உலகத்தோடையது, நல்லது கெட்டது. ஆனா என்னுடைய இந்த வாழ்க்கையை நான் இன்னும் கொஞ்ச நாள் செத்து போறேன்னு, இன்னும் வயதாகி இறக்க போறேன்னு, இந்த பிறவில என்ன செய்யறதுக்காக, என்ன கர்மம் செய்யறதுக்காக வந்து பிறந்தனோ அதை செய்ய வேண்டியது தேவையா தேவையில்லையான்னு மட்டும்தான் பார்க்க முடியும். என் கர்மம் என்னத்துக்காக நான் பிறந்தேன், இதுக்காக தான் பிறந்தேன். அப்ப இதுக்காக தான் பிறந்தேன்னா அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும், அதை செஞ்சுட்டு மட்டும் போய்கிட்டே இருக்கணும்.
அதுக்காக அன்பர்கள் உங்களுடைய புலன்களை ஞாபகம் வச்சுக்கங்க. மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு, புலன்கள் 5ம் வஞ்சனையை செய்ய. யாரும் நமக்கு துரோகம் செய்யல, நம்மளுடைய ஐம்புலன்கள் தான் நமக்கு வஞ்சனை செய்துட்டு இருக்கு. இந்த ஐம்புலன்களையும் இந்த நெற்றி போட்டையும் இந்த விபூதிய கலாச்சாரத்தை மட்டும் நீங்க கொண்டு வந்து பாருங்க. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க செய்வேன பாதிப்புல மீட்டு என்ன செய்வீங்க, மாட்ட மாட்டீங்க. அப்படி மாட்டி இருந்தால் இந்த விபூதியும் குங்குமத்தை மட்டுமே வச்சு நீங்க 50% வெளியாயிடலாம். இந்த ஐம்புலன்களை எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க. கொஞ்சம் கூட அக்கறனே இல்லாம கண்ணை திறந்து போட்டுருது, காதை திறந்து போட்டுருது, மூக்க திறந்து போட்டுருது, வாயை நாக்க திறந்து, எல்லாத்தையும் திறந்து போட்டுருது. அப்புறம் வரவன் போறவன் அவன் இஷ்டத்துக்கு எதையாச்சும் பண்ணி வச்சுட்டாக்கா, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு பொருளாதார பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். அவனை பத்தி இவனை பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. என் அன்பு செல்லங்களே, குழந்தைகளே, சகோதர சகோதரிகள் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, உங்களுக்காக மட்டுமே வாழ்க என்று சொல்லி இந்த விபூதி இந்த குங்குமம் நல்ல ஜபம் பண்ணி அதை பயன்படுத்தணும். வேணும்னா நானே உங்களுக்கு ஜபம் பண்ணி அது பாக்ஸ் பண்ணி நான் வேணா கொடுக்குறேன், வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னாக்கா அந்த குங்குமத்தை எப்படி நீங்க ஜபம் பண்றோம்னு சொல்லுங்க, அதையும் கத்து கொடுக்குறேன். அந்த விபூதி எப்படி செய்யணும், எல்லா விபூதியும் நீங்க விபூதின்னு சொன்னானே பேக்கெட்ல விபூதி வாங்கி ஒட்டை நாளைக்கு பவுடர் பூச மாதிரி விபூதியை கொட்டிக்கிட்டு ஓம் நம சிவாய, உங்க புருஷன் பத்தி யாரா இது அப்படின்னு சொல்லி பயந்துக்குவான். அந்த மாதிரி எதுவும் இல்லாம அது இந்த சும்மா விக்கிறாங்களே ஜேசி மாட்டு சாணி மாடு சாணி விபூதி, அதெல்லாம் ஒர்க்கெட் ஆகாது. நாட்டு பசுமாடு, நாட்டு பசுமாடு முதல் தடவை கர்ப்பமா இருந்து, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய கர்மசூத்திர வகுப்புல உள்ளவங்க பாயிண்ட் எழுதிக்கங்க. நாட்டு பசுமாடு, அது கருப்பு காரம் பசுமாடா இருந்தா இன்னும் சிறப்பு. நாட்டு பசுமாடு முதல் தடவை அது என்ன சொல்லுவாங்க, மாசமா இருந்து அது கண்ணுக்குட்டி பிரசவம் ஆனதுக்கு அப்புறம், கண்ணுக்குட்டி பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் அது நிக்கக்கூடிய இடத்துல, அந்த பசுமாடு நிக்கக்கூடிய இடத்துல பின்னாடி தாமரை இலைகள் இருக்குல்ல, அதை பரப்பி போட்டுருணும், நிறைய போடணும். தாமரை இலைய பரப்பி போட்டுருணும். அப்படி பரப்பி போட்டானே அந்த நாட்டு பசுமாடு போடுகின்ற சாணத்தை அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க, தாமரை இலையாலேயே சுத்திரணும். சுத்தி செவ்வாழைன்னு சொல்லுவாங்க, வாழை மரம் செவ்வாழை, வாழைப்பழம் சிவப்பு கலரா மெருன்ற, அதான் செவ்வாழைன்னு சொல்லுவாங்க. செவ்வாழை மரத்துல இருக்கக்கூடிய நாரை பறிச்சு அதுல கட்டணும். ஒரு கால் அந்த நேரத்துல உங்களுக்கு கார்த்திகை மாசம் இருந்துச்சுனாக்கா ரொம்ப சூப்பர், அப்பயே நீங்க எரிக்க ஆரம்பிச்சிடலாம் காய வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த தாமரை இலையும் அந்த செவ்வாழை மாலையோட அந்த நாரை போட்டு கட்டி பதப்படுத்தி வைக்கணும், உருண்டை பிடிச்சி வைக்கணும். எப்ப, கார்த்திகை மாசம் வர வரைக்கும் வைக்கணும். அப்ப அந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல இன்னும் ஒரு 3 சமாச்சாரமானது கவனிக்கணும். இயற்கையில ஒண்ணு நடக்கும், இன்னும் 3 விஷயம் இருக்கு, அதையும் பார்த்து ஓகேவா எழுதிக்கங்க, நல்லதுதான். அதாவது கார்த்திகை மாசத்துல விபூதி செய்யறது, சக்தி வாய்ந்த விபூதி செய்யறது இப்படிதான். கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல மேஷ லக்னம் இல்லைன்னா விருச்சிக லக்னத்துல செவ்வா அல்லது சூரிய ஓரையில அந்த தாமரை இலையால எடுக்கப்பட்டு சேமிக்கப்பட்ட அந்த நாட்டுப்பாட்டு சாணிய அந்த செவ்வாழை மரத்துல கட்டி வச்சுக்கலாம். அதை எரிக்கணும், அதை எரிக்கணும். தெற்கு பகுதியில இருந்துதான் அதை எரிக்கணும். அந்த தெற்கு பகுதின்றது மாறும், ஓகேவா. தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில அதை எரிக்கணும். அப்படி இல்லைன்னா சூரிய உதயம் பகுதியானது எரிச்சா கூட பாய்க்கலாம். ஆனா உண்மையுமே தெற்கு பகுதி யம இருக்க பகுதின்னு சொல்லுவீங்களே, ஆமா தானே, அது யம மூலியாச்சே. அங்க என்னது, அங்க எரிக்கிறது ஆவி பேய் வந்துருமோ. யம அப்படின்னா மூச்சு. சிவபெருமானே சுடுகாட்டுல யம மூலையில தான் இருக்காரு.
அந்த விபூதி அங்க எரிச்சா சிவனோட சக்தி கிடைக்காதாங்க. அப்படி உங்களுக்கு அது சுட்டிஃபுல்லா இல்ல அப்படின்னாக்கா, சூரியன் உதிக்கிற திசை, சூரியன் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. அந்த திசையில வந்து நீங்க இது பண்ணலாம், எரிக்கலாம். அந்த சூரிய திசையை உதிக்கிற திசை, அது ஒரு திசை மாறும். அந்த விபூதிய வேற வேற பர்பஸ்க்கு நம்ம பயன்படுத்தி, இப்ப நம்ம கவசத்துக்கு தான் செய்யறோம். கவசத்துக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா, சூரிய உதிக்கிற திசை அல்லது சூரியன் வந்து தெற்கு திசை, தெற்க பார்த்த மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த விபூதியை வந்து எரிக்கணும். என்னத்தை வச்சு எரிக்கணும்? எல்லாத்தையும் போட்டு அந்த புகையில்லாத சூட போட்டு கெமிக்கல் சூடத்தை போட்டு எரிக்கிறது இல்ல. அதுல வந்து பச்சை கற்பூரத்தை போட்டு எரிக்கணும். அதுல 9 விதமான மூலிகை மிக்ஸ் பண்ணலாம். கவசத்துக்கு விபூதி வில்வம், அருகம்புல்லு, துளசி, அதுக்கப்புறம் வந்து ஞாபகம் வர மாட்டேது. 9 விதமான மூலிகை வந்து வெத்தலை, அதுக்கப்புறம் வேப்பிலை, கருநொச்சி வேற விஷயத்துக்கு, வெண்ணுச்சி வேற விஷயத்துக்கு, இந்த மாதிரி வந்து 9 விதமான மூலிகையை வந்து போட்டு அதோட சேர்த்து அதுக்கு முன்னாடியே அது கொஞ்சம் காய வச்சிருக்கணும் அந்த இலைகள்லாம். அப்ப அந்த சூரிய உதிக்கிற திசையோ இல்ல தெற்கு திசையிலேயோ உட்காந்து அது வந்து மந்திரம் சொல்லி கொண்டே வந்து அது எரிக்கணும். அதை எரிச்சு எடுத்தீங்கன்னாக்கா அதுல கொஞ்சம் வாசனை திரவியங்களு என்ன, அந்த வாசனை எப்படி இருக்குன்னா, நீங்க அது என்ன பர்பஸ்க்காக செய்யறீங்க? கவசத்துக்கா? கவசம். அதே விபூதியை நீங்க வந்து வசியத்துக்கு செய்யறதுன்னா எல்லாம் மாறும். பசுமாடு ஜாதி மாடே மாறிடும். காராம் பசுமாடா இல்ல என்ன பசுமாடுன்னு அந்த இப்ப இருக்கு ஊர்லயே பசுமாடு ஒரு ஜாதி பசுக்கள் குறைஞ்சிருச்சு. அப்ப அது இன்னும் நுணுக்கமா வந்து செய்யலாம். அப்ப இந்த மாதிரி வந்து நாட்டு பசுமாட்டு வந்து செய்யக்கூடிய விபூதி, செவ்வாழை நாறு, தாமரை இலை, அந்த தாமரை இலையோட வழியாக பூமியில அந்த சாணம் படாம இருக்கணும். அப்படி கர்ப்பமா அந்த முத கன்று போடுறது, பல வாட்டி கன்று போட்ட பசு இல்ல, முதல் கன்று போட்ட அந்த பசு சாணம் தான் சக்தியானது. முதல் தரம் ஏக கல்ப விபூதி, அதுதான் சக்தி வந்தது. அந்த விபூதியை நான் செய்து கிட்டத்தட்ட 1300 நாளைக்கு மேல ஜபம் செய்யப்பட்டு என் கூட கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி கர்ம யாத்திரை போகும்போது கடைசி நாள் அவர்களுக்கு அந்த விபூதியை தான் கொடுப்பேன். அது மூலியமா நானே உட்கார வச்சு கவசம் பண்ணி கொடுப்பேன். அவங்கள உட்கார வச்சு இத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவசம் பண்ணி அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த விபூதி பூசணுமோ தர்ம பிள்ளை வச்சு அவங்களுக்கு ஜபங்கள்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாலிட்டான கவசத்தை பண்ணி கொடுத்து அந்த விபூதியும் கொஞ்சம் கொடுத்து கால பைரவனுடைய ரட்சையும் கட்டி கொடுப்பேன். இந்த விஷயம் தான் இன்னைக்குள்ள வகுப்பு. இது போதும், ரொம்ப விஷயம் சொல்லியாச்சு. மணி 1 கிட்டத்தட்ட 1 ஆக போகுது. அதிசயமா இருக்கு, 37 பேர் இருக்கீங்க. உண்மையுமே கேக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆக நம்மளுடைய கர்மா சூத்திர வகுப்புல இருக்கக்கூடிய அன்பர்கள், இன்று நம்மளுடைய வகுப்புடைய பாடத்திட்டம் உங்களுடைய புலன், உங்களுடைய புருவ மத்தி, இந்த 6 பாதை தான் மனதுக்கு போகக்கூடிய பாதை. இதை பத்திரமாக பாதுகாக்கிறதுக்காக தான் திசை கட்டு கவசம், உடல் கட்டு கவசம், தடை கட்டு கவசம். ஆக இன்று 3 விதமான கவசத்தையும் எப்படி பண்றது அப்படின்றத திசை கவசம் எப்படி போடணும்ன்றத நாளை பொழுது நம்ம வகுப்புல வந்து கர்ம சுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நான் சொல்றேன் என்று சொல்லி, இத்தோடு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்ட உங்கள் எல்லாருக்கும் ஆரோக்கிய, மகிழ்ச்சி, நிம்மதி, செல்வ சௌபாகியத்தோடு சுதந்திரமா வாழ மனதார நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். அன்பர்கள், நீங்களும் இந்த கர்ம யாத்திரையில இணைந்து ஒவ்வொரு நாளும் 63 நாளும் கர்ம சுத்தி செய்துக்க போறீங்கன்னாக்கா என்னுடைய தொலைபேசி எண்ணு டிக்டாக் பயோல இருக்கின்றது. அந்த நம்பரை எடுத்து மாஸ்டர் சீட்னு உங்க போன்ல சேவ் பண்ணிட்டு புலனம் வழியாக உங்க பெயரு, உங்க நெகரி, உங்களோட டவுன் பேர் எழுதி and then மாஸ்டர் ஐ வாண்ட் டு ஜாயின் கர்மா சூத்ரா வகுப்பு அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, இந்த கர்மா வகுப்பு பெனிஃபிட் என்னது அப்படின்னாக்கா, நீங்க எதுக்கு இந்த பூமியில இந்த ஜென்மத்துல பிறந்தீங்க, என்ன செய்யணும், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் பிறந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா, கண்மூடித்தனமா நீங்க வாழ்ந்து உங்க நேரத்தை வீணாக்கணும். அதோடைய துன்பமும் வேதனையும் தான் மிச்சம். வேஸ்ட் ஆஃப் டைம்.
வேஸ்டா இருக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரு தடவை, மரணம் நிச்சயம். ஆனா வாழ்கின்ற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக இருக்கணும். எவனும் ஒருத்த முடிவு பண்ண வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதற்காக தான் இந்த பக்தி யோகம், இந்த கர்ம யோகம் என்று சொல்லி உங்களை நாளை பொழுது மீண்டும் சந்திக்கின்றேன் என்று சொல்லி மானவ தர்ம ஸ்ரீ மாணவ தர்ம குருகுலாலிருந்து உங்கள் அன்புக்குரிய தி வாய்ஸ் ஆஃப் கர்மா அன்னை வாழைத்தாய் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கும். நல்லா இருப்பீங்க. வந்து பகிர்ந்துக்குங்க. இந்த கர்ம யோகா, கர்ம யாத்திரையை பத்தி, கர்மா சூத்திரத்தை பத்தி, இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது, லைஃப்ல நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய பேசுங்க. சத்தியமா சொல்றேன், உங்க மூலியமா லலிதா சகஸ்ரநாமம் 10 பேர் 100 பேர் கேட்டாங்கன்னா அத்தனை புண்ணியங்க. சத்தியமாக அத்தனை புண்ணியம். ரொம்ப நல்லா இருப்பீங்க என்று சொல்லி மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஜெய் ஜெகன்மாதா. சிவாய வசி. ஓம்.